இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழகத்தில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் 20 ஆண்டுகளாக தொடர்கிறது. இந்த முறை கூட்டணியில் காங்கிரசின் எதிர்பார்ப்பு வேறு மாதிரியாக இருந்தது. 41 தொகுதிகள், 2 ராஜ்யசபா பதவிகள், ஆட்சியில் பங்கு, உள்ளாட்சி அதிகாரத்தில் 25% பங்கு என பல நிபந்தனைகளை விதித்தது. அதை எதையும் திமுக ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவதாக சொன்ன விஜயன் தாவிகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என காங்கிரஸ் நிர்வாகிகள் பகிரங்கமாகவே கூறி வந்தனர். இதனால் காங்கிரஸ் உள்ளேயா வெளியேவா என்ற சந்தேகம் எழுந்தது. தொகுதி பங்கீட்டிலும் இழுபறி நீடித்தது. இச்சூழலில் ராஜ்யசபா தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்ய நாளை கடைசி நாள் என்ற நிலையில் திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடந்தது. இதில் காங்கிரசுக்கு 28 சட்டசபை தொகுதிகள், 1 ராஜ்யசபா சீட் ஒதுக்கியது திமுக. காங்கிரஸ் இதை ஏற்றுக்கொண்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. தொகுதி ஒதுக்கீடு மன நிறைவை தருவதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் சொன்னார். கடந்த 2021 சட்டசபை தேர்தலின் போது காங்கிரசுக்கு 25 சீட்கள் ஒதுக்கப்பட்டிருந்தது. தற்போது அதைவிட 3 சீட்கள் அதிகமாக 28 ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதுபோக 1 ராஜ்யசபா எம்பி சீட்டும் கிடைத்துள்ளது. இன்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு 2026 சட்டமன்ற தேர்தலின் தொகுதி உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கிறது. 28 சட்டமன்ற தொகுதிகளும், 1 மாநிலங்களவை தொகுதியும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டிருக்கிறது. இதுதான் ஒப்பந்தம். ரைட், திஸ் சைடு. ஓகே, போதுமா? சொல்றேன். எங்க அகில இந்திய AICC ஹைகமாண்ட், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி will announce very soon who is a ராஜ்யசபா candidate. ஓகே, நான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர், என்ன போய் புதுவை பேட்டி கேட்டா எனக்கு என்ன தெரியும்? அது புதுவை தலைவர்கிட்ட கேளுங்க. ரைட், டிலேவே இல்லையே. நாங்க ஒரு முறை டிசம்பர் மாசம் வந்தோம், சரிங்களா? அதுக்கப்புறம் கமிட்டி கிட்ட பேசணும் 2 முறை, 3வது முறை. மீதி கட்சியும் 2 முறை 3 முறை வந்தாங்கல்ல, அவங்ககிட்ட டிலேன்னு சொல்ல முடியுமா? தாமதம்லாம் ஒன்றும் கிடையாது. சரியான நேரத்தில் சரியான முடிவை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி AICCயும் திராவிட முன்னேற்ற கழகமும் எடுத்திருக்கிறார்கள். அந்த வழிகாட்டுதன்படியில் இன்று கையொப்பமிட்டார். மனநிறைவோடு இருக்கும். ரைட், மனநிறைவோடு இருக்கும். ரைட், அதெல்லாம் நாங்க டிசைட் பண்ணுவோம். ஓகே, மனநிறைவோடு இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். நன்றி. புதுச்சேரி, our preliminary talks have already begun since yesterday. They were just waiting for the official announcement. So they want to. Hello. See, Pondicherry, everything was waiting for the Tamil Nadu arrangements. Since the Tamil Nadu arrangements have done today, formal talks will be done tomorrow about Puducherry. Informally, the discussion has already happened between our PCC president and DMK leaders and other leaders. Informally, a formal discussion and finalization will happen tomorrow. Sir, what about the demand of sharing power, sir? Yeah, already our PC president has already spoken about everything. No power sharing, sir. Okay, we will tell you. Right, thank you very much for all media. Thank you.